ஓகே, உங்கள் கருத்து காங்கிரஸ் வாங்க. இதெல்லாம் யாரும் தான் டோட்டலா காலி. அதாவது ஒரு வருஷமும், ஒரு வருஷம் இல்ல, ஒரு வருஷமும் இதே நிலைமை தான். பல லட்சம் பொருள் நாசம். அரசாங்கம் என்ன பண்ணுது? ஒரு அரசாங்கம் வரும்போதெல்லாம் நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடின்னு சொல்றீங்க. ஆனா என்ன பண்றீங்க? சென்னை வலசராவாக்கத்துல இந்த நிலைமை. அப்போ ஊர் சைட்லாம் யோசிச்சு பாருங்களேன், மக்கள் எப்படி வாழ முடியும்? நாங்களாம் எப்படி வாழ முடியும்? தண்ணி பாருங்க, ஃபுல்லா காலி, வச்சிருந்தது எல்லாம் காலி. உள்ள வரத்துக்கும் வழி இல்லை, போறதுக்கும் வழி இல்லை, மொத்தம் தண்ணி. எப்படி சார் வாழ முடியும்? அரசாங்கமே நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது மத்திய அரசும் கேட்கிறேன், மாநில அரசும் கேட்கிறேன், நிலால என்ன இருக்கு, சூரியன்ல என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண பலாயிரம் கோடி செலவு பண்றீங்க. பலாயிரம் கோடி செலவு பண்றீங்க. இந்த மழை தண்ணி போறதுக்கு ஒரு வழி பண்ண துப்பு இல்லையா? சொல்லுங்களேன். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் கேட்கிறேன். இந்த மழை தண்ணி போறதுக்கு வக்கு இல்லையா, வழி இல்லையா? அதை ஒரு சொல்யூஷன் பண்ண துப்பு இல்லையா? எதுக்கு அப்புறம் நிலால போய் வேடிக்கை பார்க்குறீங்க, சூரியன்ல போய் வேடிக்கை பார்க்குறீங்க? என்னத்துக்கு பல லட்சம் பலாயிரம் கோடி எதுக்கு செலவு பண்ணுறீங்க? எப்படிங்க? இப்போ என்ன கூட விட்டுருங்க, கொஞ்சம் வசதியானவன் ஏதோ நான் வாழ்ந்துப்பேன், சாப்பிட்டுப்பேன். ஏழை மக்களோட நிலைமை என்ன? மிடில் கிளாஸோட நிலைமை என்ன? லோ பீப்புளில் இருக்க அவங்களோட நிலைமை என்ன? எத்தனையோ குடிசைகள் இருக்குது, எத்தனை வீட்டில் வெள்ளம் போயிருக்கு தெரியுங்களா? இந்த தண்ணியை காட்டுமா, தண்ணியை காட்டு. எவ்வளோ தண்ணி பாருங்க, இந்த பக்கம் காட்டு, எவ்வளோ தண்ணி பாருங்க. இப்போ எப்படி இந்த தண்ணியில் மக்கள் வாழ்வாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம்? அரசாங்கம் வந்து 1000 40,000 கோடி 60,000 கோடி 20,000 கோடின்றீங்க. கார் பந்தயம் நடத்துறதுக்கு ரோடு போட்டுனுக்கிறீங்க. இப்போ இந்த மக்களோட நிலைமை என்ன? எங்களோட நிலைமை என்ன? இந்த இதுக்கெல்லாம் யார் பணம் நஷ்டம் கொடுப்பா? நீங்கள் கொடுப்பீங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வெள்ளம் வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டு போச்சு. இப்போ இந்த வெள்ளம் வந்து நாங்கள் சாகணும். அப்போ மக்கள் செத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்களாம் உட்காந்து குளிர் காயின்னு ஏசி ரூம்லேயே நீங்கள் ஜாலியாக உட்காந்துருப்பீங்க மொட்டமா இல்லை. மக்கள் ஏழைகள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு போதுடா சாமி.